ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை வச்சு ஒரு அட்டகாசமான குழம்பு ரெசிபி பார்க்க போறீங்க. பருப்பு போட்டு தான் செய்ய போறோம். சமையல் இருக்கும்போது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்களா? வாங்க பிடிக்கும். குழம்பு செய்யறதுக்கு ஒரு சின்னதா மசாலா வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பத்தை வச்சு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுருக்கேன். ஆயிடுச்சுங்க. ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் குருமிளகு, கொஞ்சமா கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். வச்சுக்கோங்க. அடுப்புல சிம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். சிம்பிள் குழம்புங்க, ரொம்ப சிம்பிளான குழம்பு. ஆனால் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். இந்த குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் செய்வாங்க. நான் இன்னைக்கு என்னோட ஸ்டைல பண்றேன். சரிங்களா? இப்போ தேங்காய் கொஞ்சம் வறுபட்டுருச்சுங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இந்த குழம்பு ரொம்ப காரமா இருக்கக்கூடாது, அதனால 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கிளறி விடுங்க. அப்போதான் கரெக்டாக வரும். இப்போ பாருங்க, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை ஆற வச்சு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்புக்கு வந்து கடலை எண்ணெய் சேர்த்துறேன். ஒரு 2 டீஸ்பூன் போதும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. தாளிப்புக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இடிச்ச பூண்டை சேர்த்துக்கலாங்க. 10 பல் பூண்டை இடிச்சு வச்சிருக்கிறேன். இடிச்சு சேர்த்து பாருங்க, குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும். வந்து அடுத்தது ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம். இன்னைக்கு ஃபுல்லாவே பாருங்க, குழம்புக்கு எல்லாமே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதுல நம்ம வந்து இனியும் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது இனியும் உடம்புக்கு இன்னும் ரொம்ப நல்லதுங்க. அதனால சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பெரிய வெங்காயம் அவாய்ட் பண்ணுங்க. கொஞ்சமா கருவேப்பிலை. பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. வெங்காயம் 50% வதங்கிடுச்சு. அடுத்தது ஒரே ஒரு தக்காளி. ஒரு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. பாருங்க, தக்காளி வந்து ஒரு 80% நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்தது அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மிக்சி கழுவுன தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. மசாலா சேர்த்து வச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வேக வச்ச பருப்பு கொஞ்சம் எடுத்து நல்லா மைய கடைஞ்சி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு சேர்த்துக்கிற பருப்பு பார்த்தீங்கன்னா துவர பருப்பு தான், பாசி பருப்பு இல்லைங்க. துவர பருப்பு சேர்த்தியாச்சு. நல்லா ஒரு இடம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்தியாச்சுங்க. மூடி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அதிகமாக தேவையில்லைங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் முருங்கை சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே வந்து 2 கைப்பிடி வந்து முருங்கை இலையை பறித்து சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கை சேர்த்து வச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ முருங்கை சேர்த்து வச்சு கலந்து விட்டாச்சு. கொஞ்சமா பெருங்காயம், நிறைய வேண்டாம், கொஞ்சமா பெருங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையானது எல்லாமே சேர்த்தியாச்சுங்க. எல்லாம் மசாலா சேர்த்தியாச்சு, கடைசியா கீரையும் சேர்த்தியாச்சு, உப்பு செக் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 2லிருந்து ஒரு 3 நிமிஷம் அப்படியே குக் பண்ணலாம், மீடியமான ஃப்ளேமில். ஆனால் மூடி போடாமல் வேக வைங்க. ஒரு அருமையான சுவையில முருங்கைக்கீரை குழம்பு பருப்பு போட்டு வச்சிருக்கோம். செமையா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பார்க்கலாங்களா? பாய்.